அங்கீகாரம் பெறாமல் இயங்கும் 700 பள்ளிகள் விவகாரத்தில் தமிழக அரசு விரைவில் நல்ல முடிவு எடுக்கும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் தந்தி டிவியின் தலைமை செய்தியாசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது மாஃபா பாண்டியராஜன் இந்த தகவலை வெளியிட்டார். உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தாவா என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 600-700க்கு மேற்பட்ட பள்ளிகள் அனுமதி இல்லாமல் செயல்படுது. அவங்களுடைய இட பிரச்சனை உட்பட வேறு ஒரு பிரச்சனைகள்னால சிக்கல் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஜிஓ போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த 700 பள்ளிகள் மூடப்படுமா, தொடர்ந்து நடத்த அனுமதிக்கப்படுமா, அதற்கான விதி மாற்றப்படுமா, 3 ஏக்கர் நிலம் வை 6 ஏக்கர் நிலம் வையினா இதெல்லாம் நடைமுறை சாத்தியமான விஷயமா? இதுக்கு ஒரு கான்கிரீட்டான டிசிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 700 பள்ளிகள் அதில் படிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலம். வெகு விரைவில் இதில் ஒரு முடிவு எடுக்க போகிறோம். இதில் பல இஷ்யூஸ் நாங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம். குறிப்பாக சிபிஎஸ்சியில் என்ன நார்ம்ஸ் இருக்குது, மற்ற போர்டில் என்ன நார்ம்ஸ் இருக்குது, இதெல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி அன்ரெக்கக்னைஸ்டாக வச்சு நடத்திக்கிட்டு இருக்கணுன்ற எண்ணம் அரசு கிடையாது. ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு கண்ணில் வெண்ணையும் வைக்கிற எண்ணமும் எங்களுக்கு கிடையாது. பள்ளி கல்வியை பொறுத்த வரைக்கும் ஈவன் பிரைவேட் ஸ்கூல்ஸ் எங்களுக்கு முக்கியம்தான். அவங்க அந்த இடத்துல அந்த சங்கங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இதே கேள்வி இருக்குதா அப்படின்னா அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஆனால் எங்களை 3 ஏக்கர் வச்சுக்கோ 30 ஏக்கர் வச்சு எங்களை சொல்றாங்க, அவங்க பல முறை குற்றம் சாட்டுறாங்க. கண்டிப்பாக அதுக்கு வெகு விரைவில் நல்ல முடிவு எய்தப்படும். அனௌன்ஸ் பண்ணுவோம் ரொம்ப குயிக்காக. ஈவன் இந்த நிகழ்ச்சி ஏர் பண்ணுறதுக்கு முன்னாலே கூட அது முடிவுக்கு வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இது போன்ற மேலும் பல விறுவிறுப்பான கேள்விகளுக்கு அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் அளித்த பதில்களை தந்தி டிவியில் சனிக்கிழமை இரவு 9:30 மணிக்கு ஒளிபரப்பாகும் கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் காணலாம். இதன் மறு ஒளிபரப்பு ஞாயிறு மதியம் 2 மணிக்கும் அதே நாள் இரவு 8 மணிக்கும் ஒளிபரப்பாகும்.